Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Max Class 8 Chapter 12 Factorization Exercise 12.1. Question number 3 Factorize x square plus xy plus 8x plus 8y. இப்போ இதில் 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்ம்லையும் காமனாக எதுவுமே இல்லை. இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது, ஆனால் இங்கே x இல்லை. இங்கே y இருக்குது, இங்கே y இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. இப்போ 4லையுமே எதுவுமே காமனாக இல்லை. இப்போ 4லையும் எதுவும் காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம், செகண்ட் 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் 8 இன்ட்டு ஒய். இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் எடுத்து வெளியில் போட்டாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? எழுதாதது எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஒய் ப்ளஸ் இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. 8 மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இது ரெண்டுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் எழுதாதது என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 8. இதுதான் இதோட ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8. இது ஆன்சர். செகண்ட் சம் 15xy மைனஸ் 6x ப்ளஸ் 5y மைனஸ் 2. இப்போ இதுலேயும் 4 டேர்ம் இருக்குது, ஆனால் 4லையும் எதுவுமே காமனாக இல்லை. காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் லாஸ்ட்டு 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? 15 எல்சிஎம் பண்ணுறோம். 3 5s are 15, 5 1s are 5. இப்போ இது எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 6 எப்படி எழுதலாம்? 6 2 3s are 6, 3 1s are 3. 2 into 3 into x. அடுத்தது ப்ளஸ் 5 into y மைனஸ் 2 into 1. இப்போ இந்த 2 டேர்ம்ல என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இன்ட்டு இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் காமனாக இல்லை. மிச்சம் என்ன இருக்குது? 5 into y மைனஸ் இங்கே ஒரு 2 மட்டும் இருக்கு. அடுத்தது ப்ளஸ் இது ரெண்டுலேயும் எதுவுமே காமனாக இல்லை. காமனாக இல்லாத சமயத்தில் இங்கே ரெண்டுலேயும் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த 1 எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 2. இது எப்படி எழுதலாம்? 3x 5y மைனஸ் 2 plus 1 5y minus 2. இப்போ இது ரெண்டுலேயும் இந்த 5y minus 2 காமனாக இருக்குது. 5y minus 2 எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் இதில் என்ன இருக்குது? 3x plus 1. இது ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் சம்லையும் ax plus bx minus ay minus by இதுலேயும் 4 டேர்ம் இருக்குது. 4 டேர்ம்லையும் எதுவுமே காமனாக இல்லை. காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் அடுத்த 2 டேர்மையும் காமனாக எடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதலாம்? a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் a இன்ட்டு ஒய் மைனஸ் b இன்ட்டு ஒய். இப்போ இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது? இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. மிச்சம் என்ன இருக்குது? a ப்ளஸ் b மைனஸ் இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? ஒய் ஒய் மிச்சம் என்ன இருக்குது? a ப்ளஸ் b. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? a ப்ளஸ் b, a ப்ளஸ் b. a ப்ளஸ் b ஒரு டேர்ம். மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஒரு டேர்ம். அவ்வளோதான் ஆன்சர். ஃபோர்த்து சம் 15pq ப்ளஸ் 15 plus 9q plus 25p.
இப்போ பார்க்குறோம் இதுலேயும் 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்ம்லேயும் எதுவுமே காமனாக இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ணுவோம், செகண்ட் 2 டேர்மை குரூப் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15 மட்டும்தான் நம்மளால் காமனாக எடுக்க முடியும், வேறு எக்ஸ்பிரஷன்ஸை எடுக்க முடியாது. அதே மாதிரி இது ரெண்டையும் பார்க்குறோம், இதில் இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக எதுவும் இல்லை. அப்போ அப்படி காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த 15PQவும் 25Pலையும் என்ன காமனாக இருக்குது, இந்த 15ம் இந்த 25ம் 5 டேபிளில் வரும். இதில் ஒரு P இருக்குது, இதில் ஒரு P இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி குரூப் பண்ணுறதுக்கு பேர் ரீக்ரூப்பிங். 15PQ ப்ளஸ் 25P. அடுத்து மிச்சம் உள்ளது 15 ப்ளஸ் 9Q. இப்போ இந்த 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுல என்ன காமனாக இருக்குது, அதே தான். 15 எடுத்துக்கிறோம், 3 5s are 15, 5 1s are 5. 3 into 5 into P into Q plus 25, 5 5s are 25, 5 1s are 5. 5 into 5 into P plus இந்த 15 எப்படி பிரிக்கலாம், 3 into 5 plus 9 எப்படி பிரிக்கலாம், 3 into 3 into Q. இப்போ இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது, இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது. அப்போ 5 எடுத்துக்கலாம். இங்கே ஒரு P காமனாக இருக்குது, இங்கே ஒரு P இருக்குது, P. மிச்சம் என்ன இருக்குது, 3 into Q. இதில் என்ன மிச்சம் இருக்குது, ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு P. இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, இங்கே ஒரு 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 3 மிச்சம் என்ன இருக்கும், 5 ப்ளஸ் 3 into Q. இப்போ என்ன எப்படி எழுதலாம், 5 into P 5P, 3 into Q 3Q ப்ளஸ் 5 ப்ளஸ் இந்த 3 5 ப்ளஸ் 3 into Q 3Q. இப்போ பார்க்குறோம் இது ரெண்டும் காமனாக இருக்குது. இப்போ 3Q ப்ளஸ் 5 அது ஒரு டேர்ம், மிச்சம் இருக்குது 5P ப்ளஸ் 3 இது ஒரு டேர்ம். அதான் ஆன்சர். இப்போ 5th சம் பார்க்குறோம். Z மைனஸ் 7 ப்ளஸ் 7XY மைனஸ் XYZ. இதுலேயும் 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்ம்லேயும் எதுவுமே காமனாக இல்லை. நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ணோம் அப்படின்னா Z மைனஸ் 7 தான் இருக்குது. இப்போ இதில் வந்து எதுவுமே காமனாக இல்லை. இது ரெண்டையும் பார்த்தோம்னா இதில் XY காமனாக இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு Z இருக்குது, இங்கே ஒரு Z இருக்குது. அப்போ இந்த Z-ஐயும் இந்த மைனஸ் XYZ-ஐயும் எடுத்துக்கலாம். அப்போ Z மைனஸ் XYZ. அடுத்து என்ன இருக்குது, இதை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மைனஸ் XYZ இங்கே கொண்டு போகிறோம், இந்த 7 இங்கே கொண்டு வரோம். 7XY மைனஸ் 7. இப்போ இந்த 2 டேர்மையும் குரூப் பண்ணுறோம், இந்த 2 டேர்மையும் குரூப் பண்ணுறோம். இந்த இதில் பார்க்கும்போதே தெரியுது, இது ரெண்டுலேயும் Z இருக்கிறதுனால Z எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த Z இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கும், 1. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, XY. இப்போ பார்க்குறோம் இங்கே ரெண்டுலேயும் 7 இருக்குது. இப்போ சைன் பார்க்குறோம், இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் மைனஸ் இருந்தாலே நம்ம வந்து இங்கே எடுத்து எழுதுறது -7. ஓகேவா? மிச்சம் இங்கே என்ன இருக்கும், இங்கே -xy ப்ளஸ் 1. இப்போ இந்த 2 டேர்ம்லையும் பார்க்குறோம், இங்கே -xy இருக்குது, இங்கேயும் -xy இருக்குது, இங்கே +1 இருக்குது, இங்கேயும் +1 இருக்குது. இது 2 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2 காமனாக இருக்கிறதுக்கு 1 - xy z -7. இந்த சம்மில் z -xy z ப்ளஸ் 7xy -7. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருந்துச்சு, z இருந்துச்சு. இந்த z எடுத்து எழுதிட்டோம். மிச்சம் என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே வந்து xy இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் பார்க்குறோம் 7 இருக்குது, 7 எடுத்து எழுதிட்டோம். ஆனால் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம +7 எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நமக்கு சைன் வந்து +xyயாக வந்துடும்.
இப்போ ப்ளஸ் எக்ஸ்ஒய்யாக வரக்கூடாது. இங்கே பார்க்கும்போது மைனஸ் எக்ஸ்ஒய் இருக்குது. அப்போ நமக்கு இந்த டேர்ம்லேயும் மைனஸ் எக்ஸ்ஒய் தான் வரணும். அப்போ இந்த மைனஸ் எடுத்து காமனாக போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கும்போது மைனஸ் எக்ஸ்ஒய் இங்கே வந்துச்சுன்னா இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸ்ஒய் 7xy. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் 7 இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் 7 இன்ட்டு 1 மைனஸ் 7. இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறனால 1 மைனஸ் எக்ஸ் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து மிச்சம் இருக்குது இசட் மைனஸ் 7. இதுதான் ஆன்சர்.